ராகுவுக்கு எதிரா இருக்கிற கேஸ்ல அபி குடுத்த ஆதாரம் போதுமானதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்லிர்றாங்க. அதனால என்ன பண்றதுன்னு எல்லாரும் தவிச்சிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா மித்ரனோட பொண்ணு எல்லா ப்ரூஃபையும் குடுத்து இந்த மாரி எல்லா உண்மையும் சொல்றாங்க. அத கேட்டு கோர்ட் என்ன பண்றாங்க, விவேக்க அரெஸ்ட் பண்ண சொல்லியும், அதே மாரி ராகவும் ரிலீஸ் பண்ணிர்றாங்க. இதனால ராகவ் ரொம்ப சந்தோஷம் அடையறாரு. அடுத்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் அடையறாங்க. இந்த சூழ்நிலையில ராகவ் அபிக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. தொடர்ந்து அபிகிட்ட ரொம்ப பாசமா ராகவ் நடந்துக்கிறத பார்த்து அபி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இத பார்த்து செமையா டென்ஷன் ஆகுறாரு முரளி. இவங்க 2 பேரும் பிரிக்கணும். ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. விவேக்க பார்க்க நம்ம ராகவ் போறாரு. அப்போ ஒரு உண்மைய விவேக் சொல்றாரு. இந்த மாரி இவ்வளோ நாள் எனக்கு ஃபோன் பண்ணது ஒரு லேடி தான். அந்த லேடி தான் எனக்கு இவ்வளவும் பண்ணாங்க. உங்க ஆஃபீஸ் விஷயங்கள எல்லாம் சொன்னதும் அந்த லேடி தான். அவங்க தான் இதுக்கு எல்லாத்தையும் முதல்ல காரணமே. அதுக்கப்புறம் தான் நான் உங்கள யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் அழகா என்ன யூஸ் பண்ணி இந்த மாரி விஷயங்கள பண்ணிட்டாங்க உனக்கு எதிரா. அதனால உனக்கு எதிரி உன் வீட்லயே இருக்காங்கன்னு சொல்லி விட்டுறாரு. அதனால ராகவ் செமையா டென்ஷன் ஆயிறாரு. இப்ப அபி தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் நம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த சூழ்நிலை இவங்க இங்க என்ன பண்றாங்க, நம்ம அபியும் அஞ்சலியும் கோயிலுக்கு போறாங்க. முரளி என்ன பண்றாரு, ஒரு திட்டம் போடுறாரு. ஒரு லாரியை வர வைக்கிறாரு. எப்படியாவது அஞ்சலி தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாரு. அந்த டைம்ல கரெக்டா அபி விழுந்து அவங்கள காப்பாத்திடுறாங்க. சின்ன சிராய்ப்பு மட்டும் கையில லைட்டா அடிபட்டுடுது நம்ம அஞ்சலிக்கு. உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இங்க இதை பார்த்துட்டு எல்லாரும் பயப்படுறாங்க. அப்போ கரெக்டா அப்போ வராரு ராகவ். அக்காக்கு எப்படி அடிபட்டது அப்படின்னு இந்த மாதிரி கோயிலாண்ட அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. யார் கூட போனாங்க அப்படின்னா அபி கூட தான் போனாங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அபி தான் இதுக்கெல்லாம் காரணமாச்சே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா என் அக்கா மேலே அனுப்பணும் இவ்வளோ பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ட மாதிரி பேசுகிறாரு. ரொம்ப மோசமாகவும் பேசுகிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே அபி துடிச்சு போகிறாங்க. ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் ஒன்றும் அப்படி பண்ணலை அப்படின்றாங்க. இல்லை நீ தான் அப்படி பண்ண, என் அக்காவுக்கு இவ்வளோ தூரம் நடந்திருக்கலாம், அதுக்கு காரணம் நீயாக தான் இருப்ப அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு அபிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அப்போ அஞ்சலி நிறுத்திரியாடா முதல்ல, நான் இப்போ உயிரோடு நின்றுட்டுருக்கேன்னா அதுக்கு காரணம் அபி தான். அபி இவ்வளோ கேவலமாக பேசுகிறேன், என்ன தான் நினச்சிட்டு இருக்கேன் மனசில் அப்படின்னோடனே அபி அழுதுகிட்டே போயிடுறாங்க. அடுத்து அபி ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த ஆள்கிட்ட இதுக்கப்புறம் மாரடிக்கவே என்னால் முடியல, ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்ருக்காரு இவர். எவ்வளோ நாள் தான் நான் இப்படியே பொறுமையாக இருக்கிறது, இந்த ராக்கி பாய் ஜெயிலில் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. அதனால் முதல்ல நான் இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, ராகவுக்கு தெரியாமல் வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி என்ன பண்ணுறாங்க, எல்லாக்கிட்டையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நானும் வரேன். நானும் சொல்கிறாங்க, இல்லை இல்லை நான் முதல்ல போகிறேன், அதுக்கப்புறம் நீ வரதை பற்றி யோசிக்கலாம், நான் முதல்ல கிளம்புறேன், எனக்கு அம்மாவை பார்க்கணும் அப்படின்றாங்க. அம்மா இரு, நான் ராகவை விட சொல்கிறேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் போகிறேன் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரின்னு சொல்லிட்டு, சரி எங்க நீங்கள் கொஞ்சம் விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முரளியை பார்த்து கேட்குறாங்க. முரளியில் அதெல்லாம் ஒன்று விடுறதை பற்றி எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அவங்க வர்றதா இருந்தால் நான் விட்டுறேன் அப்படின்றாங்க. இல்லை நான் போக மாட்டேன், இவர் கூட நான் தனியாக போகிறேன்றாங்க. அதெல்லாம் முடியாதுமா, நம்ம வீட்டு ஆளுங்க கூட தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் முரளி கூட காரில் போகணுன்னு ஏறுறாங்க. அபி கரெக்டாக ராகவ் மேலேருந்து பார்க்குறாரு. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. முரளி கூட எங்கே போகிறா அபி, ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கீழே இறங்கி வரதுக்குள்ளேயும் முரளியும் அபியும் கிளம்பிடுறாங்க. இங்கே ராகவ் கேட்குறாரு, இந்த மாதிரி அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னால் அதனால தான் அமிச்சோம் அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு. இவன் என்ன திடீர்னு அம்மா வீட்டுக்கு போகிறா, ஒன்றும் புரியலையே, அதுவும் இந்த முரளி கூட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஏதாவது திட்டம் போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே அபி என்ன பண்ணுறாங்க, செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. முரளியை பார்த்துட்டு அப்படியே பார்த்து கோவமாக வருது அவங்களுக்கு. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு, பெல்ட் போடாமல் இருக்கேன் அப்படி, நான் போட்டு விட மாட்டேன், ஒன்றும் தேவையில்லை நானே போட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க. அடுத்து இறக்கி விடுறாரு. நம்ம அம்மா வீடு இவருக்கு எப்படி தெரியும், எல்லாம் ஞாபகத்துலேருந்து வேணும்னு பண்ணுறாரு இந்த ஆள், எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற இந்த ஆளை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து இங்கே அம்மா வீட்டுக்கு போனோன்னே இந்த மாதிரி நான் இங்கே சும்மா தங்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ராகவ் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ சாயந்தரம் அவளை கூட்டிகிட்டு வந்துடுங்க, நான் ஏன் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றாரு. உடனே அஞ்சலி அதெல்லாம் தெரியாதுடா, நீ சாயந்தரமாக கூட்டிகிட்டு வரணும், அவன் முகமே நல்லா இல்லை, நீ திட்டினதால் தான் அவள் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா, அது நல்லாவே எனக்கு புரியுது, நீ அபியோட வரல சாயந்தரம், அப்புறம் இந்த அக்கா என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி எச்சரிக்கிறாங்க. அதை கேட்டு ராகவ் செமையாக டென்ஷன் ஆயிடுச்சு. இந்த அபியால் பெரிய பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா வீட்டுக்கு போகிறாரு. இங்கே என்ன திடீர்னு வந்திருக்க அப்படின்னு, எல்லாம் நான் வந்திருக்கிறதுக்கு காரணம் இருக்குது, வருவார் பாருங்க இப்போ கொஞ்சம் நேரத்தில் அவங்க மாப்பிள்ளை அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்கிற அப்படின்னா கரெக்டாக ராகவ் நிற்கிறாரு. எப்படி இவ கரெக்டாக சொல்கிறா அப்படின்னோடனே, சரி மாப்பிள்ளை பொண்ணுக்கிட்ட ஏதோ பேசணும் போல் இருக்கு, நம்ம போகலாம் அப்படின்னோடனே தனியாக கூப்பிட்டு பேசுகிறாரு. என்ன தான் நினச்சிட்டு இருக்க மனசில், இஷ்டத்துக்கு கிளம்பி வர, இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு வரணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, மரியாதையை நீங்கள் பண்ண வேலை எல்லாத்தையுமே என்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க, ரொம்ப மோசமாக நடந்துக்கிறீங்கள, எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லுங்கள், அப்போ தான் அந்த இத்தனை மாதம் சொல்லிட்டு சொல்கிறீங்கல்ல அக்ரிமெண்ட்டு, அதையும் எல்லார்கிட்டையும் சொல்லுங்கள், அப்போ எல்லா உண்மையும் சொன்னால் தான் நான் அந்த வீட்டுக்கு வருவேன், இல்லை வரமாட்டேன் அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாரு நம்ம ராகவ். என்ன இவ இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளீஸ் அபி பா அப்படி அப்படின்றாரு. வர முடியாதுன்றாங்க. என்ன படுத்துகிறோம் தவிக்க